நீ வேணா சண்டைக்கு வா. கோதாவில் இறங்கிய எடப்பாடி சண்முகம் டீம். பரபரப்பான விழுப்புரம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில தங்களையும் அனுமதிக்கணும் அப்படின்னு சி.வி. சண்முகத்தோட ஆதரவாளர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவில இருந்து கடந்த சில தினங்களா சி.வி. சண்முகம் ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில இப்போ அவரோட ஆதரவாளர்கள் நேரடியா மோதல் போக்குல ஈடுபட்டு வர்றது விழுப்புரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2026 தமிழக சட்டசபை தேர்தல்ல அதிமுக படுதோல்வியை சந்திச்சது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துச்சு. எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் கட்சியோட இணை ஒருங்கிணைப்பாளர் அப்புறம் பொதுச் செயலாளரா தலைமையேற்று நடத்தின எல்லா தேர்தல்களும் அதிமுக தோற்று போச்சு. தமிழகத்தை அதிக தடவை ஆண்ட கட்சி, பல வருஷங்கள் எதிர்கட்சியா இருந்து வந்த அதிமுக 2026 தேர்தல்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அந்த கட்சி தொண்டர்களை இது சோர்வடைய வச்சிருக்கு. அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா சில சீனியர் அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்குனாங்க. இதுவும் அவருக்கு பின்னடைவா பார்க்கப்பட்டது. அதுக்கு மேல அதிர்ச்சியா சட்டசபையில விஜய் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் ஆதரவா வாக்களிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே ஆட்சி அமைக்க விஜய் தடுமாறினப்போ அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இந்த அணி சொல்லுச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல. அதனாலதான் சட்டசபையில அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கிடையில கட்சி கொறடாவோட உத்தரவை மீறி விஜய் அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சதாலதான் அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சபாநாயகர் கிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு கொடுத்துச்சு. அதுக்கு பின்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில அவங்க மீதான நடவடிக்கை வாபஸ் பெறப்பட்டது. அதே நேரத்துல போர்க்கொடி தூக்குன எம்எல்ஏக்களோட மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறிச்சாரு. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படல. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆதரவாளர்கள் அந்தந்த பொறுப்புகள்ல நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கிடையில எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இப்போ அவங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. ஆனா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் அதிமுகவிலேயே தொடர்றாங்க. எஸ்.பி. வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்ட நிலையில சி.வி. சண்முகத்துக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படல. கட்சியில இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல அப்படின்னு தன்னோட அதிருப்திய சமீபத்துல வெளிப்படுத்தி இருந்தாரு சண்முகம். முன்னாடியே தன்னோட மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதும் கட்சியோட அலுவலக சாவிய எடப்பாடியால நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளரான பசுபதி தரப்பு கிட்ட ஒப்படைச்சாரு சண்முகம். அதுக்கு பின்னாடி அடிக்கடி தன்னோட ஆதரவாளர்களை சந்திச்சு ஆலோசனை நடத்திட்டு வராரு. இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல தற்போதைய அதிமுக மாவட்ட செயலாளரான பசுபதி தலைமையில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்துல நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே மாவட்டத்துல உட்கட்சி பூசல் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அப்படிங்கறதால அங்க போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கிடையில திடீர்னு அங்க வந்த சி.வி. சண்முகத்தோட ஆதரவாளர்கள் அவங்களையும் ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்க அனுமதிக்கணும், நாங்களும் அதிமுக தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பசுபதி தரப்பினர் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதனால இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. போலீசார் எங்களை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டையும் அதிமுகவினர் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. சி.வி. சண்முகத்தோட ஆதரவாளர்கள் அப்படின்னாலும் நாங்களும் அதிமுகவில் தான் இருக்கோம், எங்க கிட்டையும் உறுப்பினர் அட்டை இருக்குது அப்படின்னு சொன்ன அவங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டதால அங்க பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இதுவரைக்கும் அதிமுகவில இருந்து ஒதுங்கி இருந்த சண்முகத்தோட ஆதரவாளர்கள் இப்ப திடீர்னு கட்சியோட நிகழ்ச்சிக்கு வந்தது விழுப்புரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்களா மாறிட்டாங்களா இல்ல கூட்டத்துல குழப்பம் விளைவிக்கக்கூடிய முயற்சியில இறங்குனாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இப்போதைக்கு அங்க பேசப்படுது.